ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஒருத்தர் தான் நினைப்பார். ஆமாம், ஆண்டவரை தவிர்த்து வேறொருவர் நினைப்பது கடினம், கடினம், மிக கடினம், மிக கடினம், மிக கடினம், மிக கடினம். கர்த்தர் நம்ம அழுகையை அவர் பார்க்கிறா தோத்துறோம். கர்த்தர் நம்மளை நினைப்பார், நிச்சயம் நம்ம நினைப்பார். நீங்கள் அழுத அந்த ஸ்தோத்திரம் அறைய கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் கண்ணீர் சிந்தின தருணங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி அழுதீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நினைப்பார். ஒருவேளை நாம் நினச்சி அழுத நேரம் கூட, நாம் அழுது ஜபம் பண்ணின நேரம் கூட, ஒருவேளை நம்ம அழுது உபவாசம் பண்ணின நேரம் கூட, நம்ம அழுது ஆராதித்த நேரம் கூட, அழுது சில பாடல்களை பாடின நேரம் கூட, சில அழுது நாம் ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்ட நேரங்கள் கூட நமக்கு ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நினைத்திருக்கிறார். நீ இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த தேதியில், இந்த இடத்துல அழுதது என் நினைவில் இருக்கிறது. ஆமே ஆமே. கர்த்தர் நம்ம நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய அழுகை உண்மையாகவே சாட்சியாக சொல்ல முடியும். எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் கற்பங்களை திறந்த நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அநேக திருமண காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் சிலரை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை அநேகருடைய பின்மாற்றங்களை மாற்றி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அவர்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை அநேக ஸ்தோத்திரம் மனம் திரும்பாத பிள்ளைகளை மனம் திரும்ப வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையில அநேக ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத கணவரை ரட்சித்திருக்கிறது. குடிகார கணவரை மனம் திரும்ப வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை பாவத்தில் உள்ள குடும்ப நபர்களை அது ஸ்தோத்திரம் ரட்சித்து சுத்திகரித்து இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகைனால ஸ்தோத்திரம் சமாதானம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய அழுகையினால அநேக வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அழுகை என்பதை நாம் சாதாரணமாய் நினைவிடக்கூடாது. கர்த்தர் அந்த அழுகையில் நம்ம நினைக்கிறார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அழுகையில் ஆண்டவர் அநேக பதில்களை வைத்திருக்கிறார். நான் இப்பொழுது சொன்னது போல அநேகருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அழுகை சாதிச்சிருக்கும். நம்ம பலத்தால் சாதிக்க முடியாததை, நம்ம வார்த்தையால் சாதிக்க முடியாததை, நம்மளுடைய திறமையால் சாதிக்க முடியாததை, நம்மளுடைய அதிகாரத்தினால சாதிக்க முடியாததை, நம்மளுடைய உரிமையால் சாதிக்க முடியாததை ஸ்தோத்திரம் இந்த அழுகை சாதித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்போ அழுகிறவளை கர்த்தர் நினைக்கிறா. நீங்களும் நான் அவர் சிந்தையில் இருக்கிறோம்.